கணிக்க முடியாத ஒரு விஷயத்த நடந்துச்சு இல்லையா. ஸோ இதை வந்து அவருக்கு வந்து சாணக்கிய தனத்தை கொஞ்சம் சொல்லி கொடுக்க சொன்னாங்க. ஜெயலலிதா அம்மா ஆத்மா வந்து அண்ணாக்கு 100% கூட இருக்கிறாங்க. யாருக்கும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணாக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு படம் வந்துச்சு பார்த்தீங்களா, 2013 நினைக்கிறேன். அப்போது வந்து இவங்க வந்து அந்த தலைவா படத்தை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அது வந்து சசிகலா மூலிமா நடந்த ஒரு விஷயம். சசிகலா தான் கேம் ஆடிட்டாங்க. சசிகலா மூலிமா நடந்த ஒரு விஷயம் இருந்தாலும் இவங்களும் கூட சேர்ந்து செஞ்சுருக்கக்கூடாதோ அந்த பிள்ளைக்கு. அந்த பிள்ளைய வந்து கொடநாட்டில் அவ்வளோ நேரம் நிற்க வச்சிட்டேன். ஆனால் எனக்கு தெரியாது, ஏன்னா சசிகலாவை தாண்டி தான் ஜெயலலிதா அம்மா கிட்ட ஒரு விஷயம் வரும். சசிகலா வந்து சொல்லலை இந்த மாதிரி விஜய் நிற்கிறாருன்னு ஜெயலலிதா அம்மா கிட்ட சொல்லலை. அதனால் நிற்க வைக்க வேண்டியதாக போயிடுச்சு. இன்னொன்று அதை ஸ்டாப் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. ஜெயலலிதா அம்மா தான் இல்லை எப்போ அது தப்பு பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு அவங்க எப்போ அப்பயே அந்த கருவன் மேட்டர் இது பண்ணும்போது தான் என்கிட்ட வந்து சொல்ல முடியும் சொன்னாங்க. விஜய் அவங்க வந்து அவங்களுக்கு நான் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டேறீங்கன்னா அது வந்து ஊரறியாக தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், இப்படி ஆயிடுச்சு. ஆனால் இது பண்ணது சசிகலா. ஆனால் அந்த பிள்ளை என்ன நினச்சிட்ருக்காரு, நான் பண்ணிட்டேன்னு நினச்சிட்ருக்காரு. அதனால் அந்த பிள்ளைக்கு நான் வந்து அந்த பையனை வந்து மேலே தூக்கி விடணும். ஒரு பையன் இவ்வளோ காசு நல்ல பீக்கில் இருக்கும் போதே விட்டுட்டு வந்து ஏதோ செய்யறதுக்கு வராப்பில் அந்த பிள்ளைய தூக்கி விடுறது நம்மளோட கடமையாக தானே. இப்போ அவங்களும் இல்லை கட்சியில், அவங்களும் இல்லை, பிள்ளை ஆத்மாவாக இருக்காங்க, அவங்களும் இல்லை, இந்த கட்சி செயல்படவும் இல்லை. இந்த கட்சி அழிச்சே ஆக்கணும். ஜெயலலிதா அம்மா பயங்கர டிசிப்ளின். ஏற்கனவே அஜித் அண்ணா கூப்பிட்டு கேட்டிருக்காங்க, வார்த்தை பேசியிருக்காங்க. அஜித் அண்ணா சிரிச்சுக்கிட்டே போயிட்டாங்களாம். ஸோ அதனால் அஜித் அண்ணனை வந்து டீசெண்டாக விட்டுட்டாங்க. விஜய் அண்ணாக்கு வந்து கட்சியில் வர ஆசை இல்லை, ஆனால் கட்சி ஆளுங்களால் வர தூண்டுதல் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு கருணாநிதி தாத்தாவில் அவர் படம் முடங்குச்சு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மாவால் முடங்குச்சு. அதுக்கப்புறம் நிறைய விஷயம் கட்சி ரீதியாக நிறையா விஜய் அண்ணாவுக்கு தாக்குதல் நடந்திருக்கு. அதனால் விஜய் அண்ணா அதனால் மட்டும்தான் அரசியலில் வரணும்னு ஃபஸ்ட்டு நினச்சாங்க. விஜய்க்கு அடுத்து விஜயகாந்த் தானே இப்போ கம்பேர் பண்ணி எல்லாரும் பேசுகிறாங்க. இல்லையே, இருந்திருந்தா அவரை வர வச்சுருப்பாங்க. விஜயகாந்தை பற்றி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? நிறைய சொல்லியிருக்காங்க, ரொம்ப நல்லவர். அண்ணா அன்னைக்கு சட்டசபையில் எதிர்த்தாங்களே. இப்போ எடப்பாடியை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறீங்களே, அதுக்கு என்ன காரணம்? இப்போ விஜய் தான் சிஎம் ஆக்க சொல்கிறாங்க, அப்போ எடப்பாடியை ஏன் போய் பார்க்கணும்? ஏடிஎம்கேல அவருக்கு சாஃப்ட் கார்னர் கொடுத்துருக்காங்க. அவங்க கட்சியும் போயிடக்கூடாதுல்ல. கட்சியும் அதிமுகவோட கூட்டணி வைக்க சொல்கிறாங்களா? இவங்க ஜெயிச்சுட்டா பொறுக்க முடியாமல் நிறைய விஷயம் நத்துவாங்க. மக்களுக்கு நிறைய பேராபத்துங்கள்லாம் ஏழும், சரிங்களா? ஆனால் விஜய் அண்ணா கரெக்டாக இறங்கி கரெக்டாக எல்லாமே ஜெயலலிதா ஆத்மா கொஞ்சம் சொல்கிறத கேட்டு அண்ணா வந்து இறங்கி சில விஷயம் பண்ணார்னா 100% நான் கேரண்டி கொடுக்குறேன், இவங்க வந்தே ஆவாங்க 2026. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட இருக்கிற நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் ஆவியுடன் தொடர்ந்து பேசிட்டு வரதா தன்னை அறிமுகப்படுத்திட்டு இருக்கிற திருமதி ரீனா அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம் சார். எதற்காக விஜயையும் எடப்பாடியும் சந்திச்சே ஆகணும் அப்படின்னு ஒரு துடிப்போட இருக்கீங்க, என்ன காரணம்? என்ன காரணம்னா பார்த்தீங்கன்னா, விஜய் அண்ணா வந்து ஜெயலலிதா அம்மா வந்து இந்த கரூர் விஷயத்தில் வந்து சில விஷயம் நடந்துச்சு இல்லையா, 42 பேர் இறந்தாங்க இல்லையா, அது வந்து அண்ணாவாலேயே கணிக்க முடியாத ஒரு விஷயத்த நடந்துச்சு இல்லையா. ஸோ இதை வந்து அவருக்கு வந்து சாணக்கிய தனத்தை கொஞ்சம் சொல்லி கொடுக்க சொன்னாங்க. ஏன்னா வந்து அம்மா அரசியலில் இருந்தவங்க, அண்ணா இப்போ தான் புதுசாக வராங்க, அவங்களுக்கு வந்து பக்கபலமாக நான் இருக்கணும் கூட இருந்து. ஏன்னா ஜெயலலிதா அம்மா ஆத்மா வந்து அண்ணாக்கு 100% கூட இருக்கிறாங்க. யாருக்கும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணாக்கு இருக்குது. யார் கெட்டவங்க, யார் நல்லவங்க, யார் என்ன பண்ணுவாங்க எல்லாமே அந்த ஆத்மாவுக்கு தெரியும். அந்த ஆத்மா வந்து அண்ணாக்கு சொல்லி அண்ணாக்கு கொஞ்சம் பூஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் விஜய் அண்ணனை பார்க்கணும். ப்ளஸ் விஜய் அண்ணா தான் வரணும்னு ஆசைப்பட்றாங்க அம்மா. அப்போ விஜய் ரொம்ப பிடிக்கும்.
ஆக்சுவலாக உண்மையாக சொல்லப்போனால் அஜித்தை ரொம்ப பிடிக்கும். ஜெயலலிதா அம்மாவுக்கு அஜித் அவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து இந்த கையில் செய்கிறது இந்த கைக்கு தெரியாது. ரொம்ப ரொம்ப சூப்பரான கேரக்டர் அஜித் அண்ணா. அஜித் அண்ணா வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஆனால் யாரையும் ஹெல்ப் பண்ணதை சொல்லக்கூடாதுன்னுவாங்க. நான் பண்ணுறது பண்ணிடுறேன், நீங்கள் அது வெளியே இது பண்ணாதீங்கன்ற மாதிரி அவருக்கு அந்த இது பிடிக்காது. அந்த தன்னடக்கம் ஜெயலலிதா அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஆனஸ்டி ரொம்ப பிடிக்கும். ஜெயலலிதா அம்மா எப்படிப்பட்டவங்கன்னா, யார் நல்லது பண்ணுறாங்களோ அவங்கள மேலே மேலே எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிற கேரக்டர். விஜய் கிட்ட ஏதோ ஒரு 3 விஷயம் ரொம்ப பிடிக்கும். விஜய் அண்ணா கிட்ட வந்து என்ன ஆச்சுன்னா, விஜய் அண்ணா வந்து அந்த ஃபஸ்ட்டு ஒரு படம் வந்துச்சு பார்த்தீங்களா, 2013 நினைக்கிறேன். அப்போது வந்து இவங்க வந்து அந்த தலைவா படத்தை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அது வந்து சசிகலா மூலிமா நடந்த ஒரு விஷயம். சசிகலா தான் கேம் ஆடிட்டாங்க. சசிகலா மூலிமா நடந்த ஒரு விஷயம். இருந்தாலும் இவங்களும் கூட சேர்ந்து செஞ்சுருக்கக்கூடாதோ அந்த பிள்ளைக்கு. அந்த பிள்ளைய வந்து கொடநாட்டில் அவ்வளோ நேரம் நிற்க வச்சிட்டேன். ஆனால் எனக்கு தெரியாது. ஏன்னா சசிகலாவை தாண்டி தான் ஜெயலலிதா அம்மா கிட்ட ஒரு விஷயம் வரும். அதனால் சசிகலா வந்து சொல்லலை, இந்த மாதிரி விஜய் நிற்கிறாருன்னு ஜெயலலிதா அம்மா கிட்ட சொல்லலை. அதனால் நிற்க வைக்க வேண்டியதாக போயிடுச்சு. இன்னொன்று அதை ஸ்டாப் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. ஏன்னா இவங்க வந்து ஆல்ரெடி சினிமா லைனில் இருந்தவங்க. ஒரு படம் எடுக்கணும், ஒரு படத்தோட வழி என்ன, அது எப்படி ப்ரொஜெக்ட் ஆகணும் வெளியேன்ற எல்லா விஷயமும் ஒரு நடிகையாக சக நடிகையாக அவங்களுக்கு தெரியும் இல்லைங்களா. எல்லா டெக்னீஷியன்லேருந்து எல்லாத்துக்குமே அது பெரிய விஷயம் இல்லையா. இன்னொன்று ஜெயலலிதா அம்மா தான் அந்த சிடியை ஸ்டாப் பண்ணதே. அப்போது அந்த ரெஸ்பான்சிபிளில் இருந்தவங்க அவங்களுக்கு வந்து விஜய் அண்ணனை தாக்கணும்னு ஒரு ஐடியா இல்லை. ஆனால் சசிகலா மூலயமா விஜய் அண்ணனுக்கு வந்து அந்த குற்றத்தை பண்ணிட்டோமோன்னு ஒரு மனசு குறுகல் ஜெயலலிதா அம்மாவுக்கு. அதனால் விஜய் அண்ணனுக்கு அந்த சாஃப்ட் கார்னர் கொடுத்தாங்க. இது எப்போ வந்து அனலைஸ் பண்ணாங்க, விஜய்க்கு இது போல் ஒரு சின்ன தப்பு செஞ்சிட்டோமே அப்படின்னு எப்போ அனலைஸ் பண்ணாங்களா இதை? ஆக்சுவலாக கரூர் மேட்ரு அப்போ தான் விஜய் அண்ணனை பற்றியே பேச ஆரம்பித்தாங்க என்கிட்ட. அதுக்கு முன்னாடியெல்லாம் விஜய் அண்ணா பற்றியெல்லாம் என்கிட்ட பேசல. அதான் எப்போ அது தப்பு பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு அவங்க எப்போ அப்பயே அந்த கரூர் மேட்ரு இது பண்ணும்போது தான் என்கிட்ட வந்து சொல்லும் போதே சொன்னாங்க, விஜய் அவங்க வந்து அவங்களுக்கு நான் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டேறீங்கன்னா அது வந்து ஊரறிய தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், இப்படி ஆயிடுச்சு. ஆனால் இது பண்ணது சசிகலா. ஆனால் அந்த பிள்ளை என்ன நினச்சிட்ருக்காரு, நான் பண்ணிட்டேன்னு நினச்சிட்ருக்காரு. அதனால் அந்த பிள்ளைக்கு நான் வந்து அந்த பையனை வந்து மேலே தூக்கி விடணும். ஃபஸ்ட்டு ரீசன் வந்து அவங்களுக்கு இந்த ஒரு விஷயம் தப்பு அவங்க பண்ணிட்டாங்களேன்னு அவங்க அனலைஸ் பண்ணது. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, ஒரு பையன் இவ்வளோ காசு நல்ல பீக்கில் இருக்கும் போதே விட்டுட்டு வந்து ஏதோ செய்யறதுக்கு வராப்புல அந்த பிள்ளைய தூக்கி விடுறது நம்மளோட கடமையாக தானே. இப்போ அவங்களும் இல்லை கட்சியில், அவங்களும் இல்லை, ஆத்மாவாக இருக்காங்க, அவங்களும் இல்லை, இந்த கட்சி செயல்படவும் இல்லை. இந்த கட்சி அழிச்சே ஆகணும். ஜெயலலிதா அம்மாவுக்கு டிஎம்கே அழிச்சே ஆகணும். வெறியில் இருக்கிறாங்க, டிஎம்கே அழிச்சே ஆகணும். ஸோ அப்போது யாரை தூக்கி விடுறதுன்னு போது அவங்க வந்து விஜய் அண்ணனை கரெக்டான டைம்ல இறக்குறது ஜெயலலிதா அம்மா தான். இல்ல அதான் ஆத்மாக்கு பவர் இருக்குல்ல. அஜித் தான் ரொம்ப பிடிக்கும்ல. இப்ப அஜித்தியா இருக்கலாமே, இல்ல இன்ட்ரெஸ்ட்னால போய் அவனால சொல்லி ஒரு புஷ் பண்ணி கொண்டு வரலாம். ஆஹா, ஜெயலலிதா அம்மா பயங்கர டிசிப்ளின். ஏற்கனவே அஜித் அண்ணா கூப்பிட்டு கேட்டிருக்காங்க, வார்த்தை பேசியிருக்காங்க. அஜித் அண்ணா சிரிச்சுக்கிட்டே போயிட்டாங்களாம். ஸோ அதனால அஜித் அண்ணனை வந்து டீசெண்டாக விட்டுட்டாங்க, எந்த ஃபோர்ஸும் இல்லை. ஆனால் விஜய் அண்ணாவுக்கு வந்து கட்சியில் வர ஆசை இல்லை, ஆனால் கட்சி ஆளுங்களால் வர தூண்டுதல் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு கருணாநிதி தாத்தாவில் அவர் படம் முடங்குச்சு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மாவால் முடங்குச்சு. அதுக்கப்புறம் நிறைய விஷயம் கட்சி ரீதியாக நிறையா இது விஜய் அண்ணாவுக்கு தாக்குதல் நடந்திருக்கு. அதனால் விஜய் அண்ணா அதனால் மட்டும்தான் அரசியலில் வரணும்னு ஃபஸ்ட்டு நினச்சாங்க. ஏன்னா இவ்வளோ ஒரு இது இருக்கணுமே, ஆளுமை இருக்கணுமேன்ற மாதிரி நினச்சாங்க. ரெண்டாவது என்னென்னா மக்களை யோசித்தாங்க. அவர் உண்மையில் மக்களுக்கு யோசித்தார். அவர் எந்த ஒரு அரசியல்வாதியும் மக்களை யோசிக்கலை. ஆனால் எம்ஜிஆர் தாத்தாவை மாதிரி ஜெயலலிதா அம்மா வந்து எம்ஜிஆர் தாத்தாக்கு அடுத்த நிகராக அவரை சொல்கிறாங்க. அவர் அந்த மாதிரி வருவார். எம்ஜிஆர் தாத்தாக்கும் இவருக்கும் என்ன ஒரு டிஃப்ரெண்ட்னா, எம்ஜிஆர் தாத்தா எந்த முடிவும் அவரு நின்று எடுப்பாரு. ஆனா இங்க மக்கள் எல்லாம் பேசுறாங்கன்னா எம்ஜிஆருக்கு அடுத்து விஜயகாந்த் தானே இப்ப கம்பேர் பண்ணி எல்லாரும் பேசுறாங்க. இல்லையே, இருந்திருந்தா அவரை வர வச்சிருப்பாங்க.
விஜயகாந்தை பற்றி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? நிறைய சொல்லியிருக்காங்க, ரொம்ப நல்லவர். அண்ணா அன்னைக்கு சட்டசபையில் எதிர்த்தாங்களே. எதிர்த்தது அவங்க இல்லை, நல்லா அதுதான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க. இவர் வந்து பேசுறது வேற ஒருத்தரை, ஆனா இவங்க வந்து இனிமேல் உங்களுக்கு கீழே தான் போவீங்க அவங்க பின்னாடி நின்று இப்படி பேசுனீங்க இல்லையா, அவங்க பின்னாடி இருந்தாங்க இல்லையா, இவங்க பேசும்போது என்ன ஆயிடுச்சுன்னா இந்த சண்டை வரவும் இவங்களுக்கு இவங்க பயங்கர ஷார்ட் டெம்பர் ஜெயலலிதா அம்மா. அப்போ இவங்க கோவப்பட்டு ஒரு வார்த்தை, ஆனால் இவங்க கோவப்பட்டாங்க விஜயகாந்த் அண்ணா மேலே, இவங்க கோவப்பட்டாங்க. ஒரு ராணி இருந்தா நீ இது பண்ணு, நாங்க இந்த இதுல நிப்போம், நீ என்ன பண்ற பாக்கலான்னு. அப்புறம் எப்படி இப்போ இறங்கி வந்து. ஆனா விஜயகாந்த் ப்ரோ, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா, இறந்த உடனே யார் யார் எப்படின்றது அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இறக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு புரியாது. நான் வந்து இதா இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒரு பர்சனை பத்தி தெரியாது, இறந்த உடனே தெரியும்ல அவங்க எப்படிப்பட்ட கேரக்டர்ஸ்ன்ட்டு. விஜயகாந்த் அண்ணனுக்கு நிறைய என்ன அவங்களுக்கும் அந்த சாஃப்ட் கார்னர் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. ஏன்னா நீங்கள் நம்பலைன்னா கூட நீங்கள் நேராக போய் விஜயண்ணா ஆஃபீஸில் அதில் போய் கேட்டு பாருங்கள். நான் வந்திருக்கேன் அந்த ஆஃபீஸ்க்கு ஃபெப்ரவரி மாதமா இல்லை மார்ச் மாதமா இந்த வருஷம், ஐ மீன் போன வருஷம் பிரேமலதாவை தான் ஃபஸ்ட்டு போய் பார்க்க சொன்னாங்க. நான் 2 வாட்டி லெட்டரும் கொடுத்தேன், ஆத்மா பேச சொன்ன, ஐ மீன் அந்த ஆத்மா உங்ககிட்ட பேச சொல்லி சொன்னாங்கன்ட்டு 2 வாட்டி லெட்ரு கொடுத்துருக்கேன். நம்பிக்கை இல்லைன்னா ஃபோட்டோ கூட இருக்குது, அவங்க கூட ஃபோட்டோ எடுத்திருக்கேன். இப்போ நேரில் பேசுனீங்களா? போனேன், 2 வாட்டி பேசினேன். அந்த ஃபோட்டோ தான் எடுக்க முடிஞ்சிச்சு தவிர அவங்க என்கிட்ட உட்காந்து கான்ஃபரன்ஸில் வரல. விஜயகாந்த் அண்ணனுக்கு தான் போய் பேச சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் விஜய் அவருக்கு இந்த கரூர் விஷயத்தில் தான் விஜய் அண்ணனை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. அதுக்கு முன்னாடி விஜயகாந்த் அண்ணன் அவங்க ஃபேமிலியை தான் போய் பார்க்க சொன்னாங்க. 2 விஷயம், அவர் இறந்த புதுசு அந்த டைமில் வந்து ஆறுதல், ஐ மீன் அந்த துக்கம் விசாரிப்பாங்கள்ல, அதை போய் இது பண்ணிட்டு வீட்டுக்கு போனேன் நான். அங்கே இருக்கிற வாட்ச்மேன், ஐ மீன் அந்த செக்யூரிட்டி இல்லை, இங்கெல்லாம் வரக்கூடாது, நீங்கள் ஆஃபீஸில் போய் பாருங்கள், ஆஃபீஸ்க்கு போயிடுங்கன்ட்டு ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ என்ன நான் போய் சொல்கிறேன்னா அதையும் இது பண்ணுங்கள். நீங்கள் எல்லாமே என்ன நினச்சிட்ருக்கீங்கன்னா, ரீனான்றவ வந்து இப்போ அந்த விஜய் மேட்டரில் தான் துளுந்து வெளியே அந்த விஜய் அண்ணா மேட்டரில் தான் கொஞ்சம் துளுந்து வெளியே வந்து 4 பேருக்கு தெரிஞ்சிருக்கேன். அதுக்கு முன்னாடியே நிறைய விஷயம் நான் பண்ணியிருக்கேன். நான் பொய் சொல்கிறேன்னா, விஜயகாந்த் அண்ணா அவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களோட கேமராமேன் ஃபோன் நம்பர் கூட வச்சுருக்கேன். அவருக்கு ஃபோன் அடிச்சு கேளுங்க நான் எதுக்காக வந்தேன்ட்டு. எல்லாத்துக்கும் நான் ப்ரூஃப் வச்சேன். எடப்பாடியை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறீங்களே, அதுக்கு என்ன காரணம்? இப்போ விஜய் தான் சிஎம் ஆக்க சொல்கிறாங்க, அப்போ எடப்பாடியை ஏன் போய் பார்க்கணும்? நீ சரி ஆட்சி செய்யலப்பா, கட்சி விட்டு போயிடு அப்படின்னு ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கா, இல்லை வேற? ஏங்க அதெல்லாம் இல்லை. ஏடிஎம்கேல அவருக்கு சாஃப்ட் கார்னர் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அவங்க கட்சியும் போயிடக்கூடாதுல்ல. கட்சியும் அதிமுக கூட கூட்டணி வைக்க சொல்றாங்களா? மேபி இருக்கலாம். முன்னும் என்கிட்ட எதுவுமே பகிர்ந்துக்கல. பகிர்ந்தா உங்ககிட்ட நான் டைரக்டாக சொல்லிடுவேன். இன்னும் எனக்கு பகிரல. எனக்கு சொன்னது என்னன்னா, விஜய் அண்ணனை தனியாக சொன்னது வந்து இந்த இன்சிடென்ட் நடந்துச்சுல, அதுக்கு சாரி கேட்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொன்னாங்க, அது நான் உங்ககிட்ட இப்போதைக்கு ப்ரொஜெக்ட் பண்ண முடியாது, சாரி. அதை நான் வந்து முடிச்சுட்டு உங்ககிட்ட சொல்கிறேன், கண்டிப்பாக சொல்கிறேன். 3வது விஷயம்தான் சாணிக்கு தனத்தை சொல்லி கொடுக்க சொன்னாங்க. இந்த 3 விஷயம் விஜய் அண்ணா கிட்ட இருக்கு. எடப்பாடி கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க? எடப்பாடி அவர்கிட்ட வந்து ஜெயலலிதா அம்மா சில விஷயம் சொல்லுவாங்க, அதை செஞ்சாங்கன்னா அவருக்கு இப்போ இந்த வருஷம் அப்படியே விஜய் அண்ணா தான் வருவாங்க. விஜய் அண்ணா வர்றதுக்கு தான் அம்மா முழுக்க நிற்கிறாங்க. அவரு பக்கம் தான் நிற்கிறாங்க, விஜய் அண்ணா பக்கம் தான் 100% நிற்கிறாங்க. என்னை பார்த்தாலே தெரியலையா, நான் வந்ததே விஜய் அண்ணா அந்த இந்த இதை காமிச்சே உங்களுக்கு சொல்லிடுவது தான். ஆமாம், இதுதான் வரப்போகுது 2026. ஏன்னா டிஎம்கே ஃபுல் வாஷ் அவுட்டில் இறங்கணும், ஃபுல் வாஷ் அவுட். இதோட டிஎம்கே எக்காரணத்துக்கு கூட டிஎம்கே உள்ளே வரக்கூடாது. இதுக்கு மேலே இந்த வாஷ் அவுட், இந்த 26ல் வாஷ் அவுட் ஆகி அடுத்தது வந்து ஏடிஎம்கேக்கும் அண்ணாக்கும் விஜய் அண்ணா, ஐ மீன் டிவிகேக்கு மட்டும்தான் நிற்கணும். அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. அப்போ எடப்பாடி அவர்கிட்ட சில விஷயம் ஷேர் பண்ணணும், பேசணும்னு இருந்திருக்கலாம் மேபி. இதுதான். ஆனால் 2 பேரும் என்கிட்ட வந்து பேசலை. ஏன் பேசலைன்றதும் தெரியாது. இதனால நான் ஃப்ராங்காகவே சொல்கிறேன், இதனால எனக்கு நிறைய சிக்கலுங்க, நிறைய பிரச்சனைங்க. என்னை வீடு காலி பண்ண சொல்லிட்டாங்க, வீடே கிடைக்கல ப்ரோ. இல்லை இது போல் பேசுகிறீங்களே, உங்கள் வீட்டில் இல்லை மற்றவங்கள யாராவது கேட்டுருக்காங்களா, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா,
சைக்காலஜியில் ஏதோ அஃபெக்ட் ஆகிருங்களா அப்படின்னு யாராவது கேட்டிருக்காங்களா? இப்போ என்னை பார்த்தா பைத்தியக்காரி மாதிரி தெரியுது. இல்லை அப்படி ஏதாவது கேட்டிருக்காங்களா அப்படின்னு நான் கேட்குறேன். ஸ்டார்டிங் எல்லாத்துக்குமே நம்ப முடியாது தான் ப்ரோ. இப்போ நீங்களும் கூட ஸ்டார்டிங் யோசிச்சிருப்பீங்க. ஃபஸ்ட்டு ஒரு காணொலி எடுக்கும் போதே யோசிச்சிருப்பீங்க, இது என்னதான் லூஸ் மாதிரி வந்து பேசிட்டு சரி ஏதோ ஒன்று எடுப்போன்றதை எடுத்திருப்பீங்க. ஆனால் இவ்வளோ உறுதியாக ஒரு பொண்ணு எதுக்கு நிற்பா சொல்லுங்கள்? இல்லை நீங்கள் செக் பண்ணணும், வாங்க ஹாஸ்பிட்டலில் என்னை செக் பண்ணி பார்த்துக்கோங்க, நான் பைத்தியமா இல்லை நார்மலாக இருக்கேன்னா செக் பண்ணி பாருங்க. நான் தான் தைரியமாக இப்போ சொல்கிறேன். அதிமுகலேருந்து செங்கோட்டையன் போனார்ல, அது கூட ஜெயலலிதாவோட செயலாக இருக்குமா? இல்லை, ஜெயலலிதா அம்மாவுக்கு பிடிக்கல. இல்லை செங்கோட்டையன் அந்த கட்சியில் இருந்து பிடிக்கலையா? ஆஹாஹா, செங்கோட்டையன்றவர் வந்து ஜெயலலிதா அம்மாவுக்கு பயங்கர பக்கபலமான ஒரு பர்சன். இல்லை அதான் இப்போ அது கூட அவர் கூட தாவைக்கால போய் சேர்ந்தது அவங்களோட செயலாக இருக்குமான்னு கேட்குறேன். இல்லை இல்லை இல்லை, அது இல்லை, அது இல்லை. அவங்களே நினச்சி பார்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் அவர் போனது. ஆனால் அவங்க வந்து 50 வருஷத்துக்கு மேலே கட்சியில் இருந்தவர் போனாருன்ட்டு ரொம்ப ஃபீலிங். ஏன்னா அவரெல்லாம் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன். ரியலாக அவர் ரொம்ப நல்லவர். நான் போய் சொல்ல விரும்பல. ஜெயலலிதா அவரை பற்றி நிறைய புகழ்ந்து பேசியிருக்காங்க. ரொம்ப நல்லவர், ரொம்ப திறமையானவர், எல்லாமே. அவங்களுக்கு போக பிடிக்கல தான். ஆனால் ஆளுமைன்னு ஒன்று வேணும்ல. இப்போ அந்த பிள்ளைக்கு வந்து ஆளுமை வேணும். சரி ஓகே, போயிட்டாப்புல, சேர்ந்துட்டாப்புல, ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ அந்த பிள்ளைக்காக பக்கபலமாக நிற்கட்டும். இப்போது அரசியலை தாண்டி 2026 தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு விஷயம், ஒரு நல்ல விஷயமோ இல்லை ஒரு கெட்ட விஷயமோ நடக்க போகுது அப்படின்ற ஏதாவது ஒரு அறிகுறி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இவங்க ஜெயிச்சுட்டா பொறுக்க முடியாமல் நிறைய விஷயம் நத்துவாங்க. அவங்க சைடாக மக்களுக்கு நிறைய பேராபத்துங்கள்லாம் ஏழும். சரிங்களா? ஆனால் விஜய் அண்ணா கரெக்டாக இறங்கி கரெக்டாக எல்லாமே ஜெயலலிதா ஆத்மா கொஞ்சம் சொல்கிறத கேட்டு அண்ணா வந்து இறங்கி சில விஷயம் பண்ணார்னா 100% நான் கேரண்டி கொடுக்குறேன், இவங்க வந்தே ஆவாங்க 2026. விஜய் அண்ணா நம்புறாரோ இல்லையோ, டிஎம்கே நம்பிட்டாங்க விஜய் வருவாங்கன்ட்டு. ஆமாம், எதை சொல்கிறீங்க? டிஎம்கே நம்பிட்டாங்க. எனக்கு கொடுக்குற குடைச்சலும் அண்ணாக்கு கொடுக்குற குடைச்சலை வச்சே தெரியலையா ப்ரோ? எனக்கு இன்னைக்கு வரைக்கும் நான் நம்பலைன்னா என் ஃபோன் எடுத்து காட்டுறேன். நைட்டு பகல் எல்லா டைம்லையும் எனக்கு ஃபோன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது, டார்ச்சர் வந்துக்கிட்டே இருக்குது. கம்ப்ளைண்ட் கொடுக்கல? நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேனே, கொடுத்து எடுக்க மாட்டேன்னு இருக்காங்க, பயப்படுறாங்க. கமிஷன் ஆஃபீஸ்லேயே பயப்படுறாங்க. நீங்கள் ஆளுங்கட்சி மேலேயும் எதிர்கட்சி 2 பேர் மேலேயும் போட்டிருக்கீங்களே, பயப்படுறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. ஜெயலலிதா அம்மா இருக்கும் போது லா அண்ட் ஆர்டர் எப்படி இருக்கும் தெரியுங்களா? சும்மா கன்னுன்னு இருக்கும். இப்போ எங்கெங்க போச்சு? நல்ல போலீஸாக கூட சொல்லுங்க பாஸ்ன்னு ஆக்கிட்டீங்க. எந்த கட்சி அப்படி பண்ணி வச்சுருக்குது? இயற்கைனா என்னைக்கோ வந்துச்சு பார்த்தீங்களா ஒரு சுனாமி, அதுதான் இயற்கை. இப்போது இந்த மழை இதெல்லாம் தானாக உழுது பார்த்தீங்களா, அதுதான் இயற்கை. ஆனால் அந்த தண்ணியை என்ன சொல்கிறது, இந்த கட்சி காசு வேணுன்றதுக்கு தண்ணியை மிதக்க விட்டு மக்களை சாவடித்து மக்களை நாஸ்தி பண்ணாங்க பார்த்தீங்களா, அது வந்து இயற்கை இல்லை, செயற்கை. இயற்கைக்கும் செயற்கைக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. சரிங்களா? இவங்க பண்ணது வந்து செயற்கை. அதில் என் தலையில் நான் வந்து கடமே வாங்காத பொண்ணு, என் தலையில் கூட கடனை வச்சிட்டாரு. எந்த ஒரு நியாயம்? இன்னொன்று, ஒரு மக்களுக்கு நல்லா கேட்டுக்கோங்க, டிஎம்கே என்ன வேலை செஞ்சீங்க? என்ன பூங்கா கட்டுறதா? செம்மல்ல பூங்கா, இங்கே இது பண்ணுறது தான், கட்டுறது தான், அந்த ட்ரெயின் விட்டுது, இதாக தான் உங்களோட சாதனையா? பொருளாதாரம் எங்கே போச்சு? பொருளாதாரத்தில் என்ன பண்ணீங்க? பால் விலை இறக்கிட்டீங்களா? நகை விலையை பார்க்கணுமே. நகை வாங்குற மாதிரியா இருக்குது? நகை விலை இறக்கிட்டீங்களா? இல்லை கேஸ் கொடுத்தீங்களா? என்னமோ 100 ரூபாய்க்கு கேஸ் கொடுக்குறேன்லாம் சொன்னீங்க. 100 ரூபாய் மானியம் தான். சரி, கொடுத்துட்டீங்களா? என்ன ப்ரோ என்னமோ அசால்ட்டாக பேசுகிறீங்க. அவர் என்ன பண்ணியிருக்காங்க? திரும்பியும் என்ன நான் பதிவு பண்ணுறேன்னா, சீக்கிரம் அண்ணனுக்கு டைம் இல்லை, சீக்கிரம் இறங்குனா ஒரு விஷயம் நடக்கும். அதே மாதிரி எடப்பாடி அவர் இறங்குனா அவருக்கும் ஒரு விஷயம் நடக்கும். இவங்க 2 பேரும் இறங்கணும். எங்கே இறங்கணும்? ஐ மீன் என்கிட்ட வந்து பேசணும். இதுதான் ஒரே. இல்லை உங்ககிட்ட வந்து பேசணும் அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் பணத்தை வாங்குற மாதிரி, பணம் வேணும் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயமா தானே இருக்குது. ஏன் உங்ககிட்ட பேசணும்? பணத்தை வாங்கணுமா?
சார் நான் பணம் வாங்குறவளா அதான் நான் ஏன் சார் இவங்க இது பண்ண இல்ல நீங்க போறேன்? அந்த டிமாண்ட் அப்படியே இருக்கு எங்க என்ன வந்து பார்க்கணும் அப்படின்னும் போது பார்க்கணும்னா அவங்களால இது ஒரு விஷயம் நான் ₹1 உங்ககிட்ட வாங்கினேன்னா செருப்பை கைட்டு அடிங்க, சரிங்களா? இதுக்கு மேலே நான் என்னத்த சொல்லணும் உங்ககிட்ட? நான் சொல்கிறது வந்து ஓபிஎஸ் வாங்க, நான் கட்சி கொடுக்குறேன், நான் எங்கள் கூட கூட்டணி வச்சுக்கோங்க, எங்களுக்கு ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுங்க அப்படின்னு சொன்னாரே, நான் நினச்சா போயிருக்கக்கூடாதா? எதுவுமே எனக்கு கிடச்சிருக்காதா? இப்போ நான் விஜய் அண்ணா கிட்ட கட்சி ரீதியாக நான் கேட்டேன், ஆட்சி வேணும்னு கேட்டேன், இல்லை இவங்க சைடு ஆட்சி வேணுமா கேட்டேன். நான் அதெல்லாம் கேட்கவே இல்லையே ப்ரோ. 2 பேர் பேசுறதுக்கு என் மூலியமாக தான் பேச முடியும். ஆத்மா என்கிட்ட தானே. நீங்கள் போய் பேசுறீங்களா சொல்லுங்க? ஆத்மா இப்போ அவங்க வந்துட்டு இப்போ விஜயும் எடப்பாடி அவர்களும் உங்கள்கிட்ட வந்தோம்னா ஆத்மா என்னென்ன விஷயம் அவங்களுக்கு இப்போ சொல்லும்? அது சொல்ல முடியாது இப்போதைக்கு. உங்ககிட்ட சொல்ல நீங்கள் என்னதான் இது பண்ணி கேட்டாலும் இப்போதைக்கு என்கிட்டே இன்னும் சொல்லலை. நான் ஃப்ராங்காக சொல்கிறேன், என்கிட்டே இன்னும் அவங்க மனசில் என்ன இருக்குது, ஜெயலலிதா மனசில் என்ன இருக்குன்னு என்கிட்ட சொல்லலை. ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கோங்க. ஆனால் ஏதோ ஒரு நல்லது 2 சைடும் நடத்தணும்னு அவங்க ஆசைப்படுறத வந்து அந்த டைம் சிட்டிங்கில், ஏன்னா நானும் ஒரு உளறுவை தான். இப்போ நீங்கள் எதனா கேட்க வச்சு சிலது நான் பேசுன மாதிரி உளறிடுவேன்னு தான் இன்னும் என்கிட்ட ஆத்மா இப்போதைக்கு வரைக்கும் சொல்லலை. ஆனால் இந்த 2 பேர் என்கிட்ட பேசியே ஆகணுன்றாங்க. இது வந்து ஜெயலலிதா அம்மா கட்டளை, ஏன் கட்டளை இல்லை. எனக்கு என்ன வந்துச்சு இதில் ₹1? இதில் எனக்கு என் காசு தான் போகுது. இவங்கள பார்க்க போய் அவங்கள பார்க்க போய் பெட்ரோல் செலவுலேருந்து போயிட்டு வர செலவுலேருந்து எல்லாமே எந்த தான் போகுது தவிர இன்றைக்கி வரைக்கும் ஒரு சரி அதெல்லாம் விடுங்க ப்ரோ. உங்ககிட்ட இப்போ வந்தனே காணொலி கூப்பிட்டாலே நீங்கள் சில பேர் காசு கொடுத்து தான் கூப்பிட்ருப்பீங்க. ஆமாவா? நிறைய பேர் அதை தான் எனக்கு சொன்னாங்க. லூசாமா நீ ₹1 கூட வாங்காமலையா நீ போய் பேட்டி கொடுத்துட்டு வர அப்படின்னு என்னை கேட்டாங்க. சத்தியத்துக்கு பொய் சொல்ல. இல்லைன்னா வாங்க, என் கூட யானா கூட வாங்க, நான் காசு வாங்குறேன்னா என்ன வாங்குறேன்னான்னு வந்து உட்காந்து பார்த்துட்டு கூட போங்க. புரியுதுங்களா? எனக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இல்லை. ஆனால் ஜெயலலிதா அம்மாவுக்கு நிறைய எதிர்பார்ப்பு. ஒரு பொண்ணா நின்று மானம் உயிர் எல்லாத்தையும் பணைய வச்சு தான் ஒரு விஷயத்தில் நான் இறங்குறேன். இது யாருன்னா செய்வாங்களா? ஆம்பளைங்களே யோசிக்கிறாங்க, எதுக்கு இது தேவையில்லாத வேலை, இதெல்லாம் பேசிடாத, இதெல்லாம் இது பண்ண. ஏன் போலீஸ் சொல்கிறாங்க இவ்வளோ எழுதாதீங்க மேடம். நான் ஏற்கனவே விஜய் அண்ணனோட அம்மாவை டிஎம்கே ஆள் பச்சையாக ஒரு வார்த்தை திட்டினான். அவன் மேலே கேஸ் கொடுக்க போலீஸ் ஸ்டேஷனுங்க நான் போகும்போதோ இதை நான் பதிவு பண்ணியே ஆகிறேன், இதையும் போடுங்க. கேஸ் கொடுக்கறதுக்கு போனால் அந்த போலீஸ்காரன் என்ன தெரியுமா சொன்னான், இதெல்லாம் போடாதீங்க, இதெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வந்துடும். விஜய் சைடு டிஎம்கே சைடும் விஜய் சைடும் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துருவாங்க இப்படி சொன்னாங்க. ஆனால் நான் ஒரு பெண், அவங்க விஜய் அண்ணா இருக்காங்களே, அவங்க அம்மா வந்து ஒரு பெண்மணி, ஒரு அம்மா ஸ்தானம். நானும் ஒரு அம்மா, என் பிள்ளைங்களுக்கு நான் அம்மா. ஒரு டிஎம்கே ஆள் அவங்கள பச்சையாக கொச்சையாக பேசினான்ட்டு நான் கேஸ் கொடுக்க போய் நான் அதையும் மறைக்க வச்சாங்க. நான் ஒரு 3 விஷயத்துக்கு அவன் மேலே கேஸ் கொடுக்க போனேன், அதையும் மறைக்க வச்சாங்க போலீஸ்காரவங்க. அப்படி ஏன் பயப்படுறீங்க? நான் பயப்படலையே யாரும் பார்த்து, இன்னைக்கு வரைக்கும் நான் யாரும் பார்த்து பயப்படலையே. நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? எல்லா விஷயமும் நான் போல்டாக தானே பேசுகிறேன், ஆனால் ஏன் பயப்படுறீங்க? நடப்பு நிகழ்வுகள் குறித்து பல்வேறு கருத்துக்களை மிக்க நன்றி மேடம். மிக்க நன்றி சார்.